அது மட்டும் இல்லாம தூய்மை பாரத திட்டத்துல ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு ஆட்டோ எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த ஆட்டோல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய சிம்பிள் வந்து பளிச்சுன்னு இருக்கு. தூய்மை பாரதத்துடைய சிம்பிள் வந்து வேணும்னே பேக்ரவுண்ட் ப்ளூ கொடுத்து மறைச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இருட்டடிப்பு செய்யற வேலை. மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தில இருந்து வர ஃபண்டை மட்டும் வசதியா அரசு அதிகாரிகள் மறந்துடுறாங்க. NRGS ஃபண்ட்ல வந்து செய்யப்படுற எந்த வேலையிலையும் முறையா வந்து மத்திய அரசாங்கத்துடைய பெயரை குறிப்பிட்டு இவங்க போர்டு வைக்கிறது கிடையாது. அதனால முதல்வர் என்ன பண்றாரு, மோடி நிதி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையா சொல்லிட்டு இருக்காரு. எப்பா இதெல்லாம் ஒரு புழப்பாப்பா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நலத்திட்டங்கள் மற்றும் அவங்க கொடுக்குற உதவிகளை பெற்றுக்கொண்டு வெக்கமே இல்லாமல் தமிழ்நாடு அரசுடைய ஸ்டிக்கரை யூஸ் பண்ணும் இந்த வீடியோவை நீங்களே பார்த்துவிட்டு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றியத்தில் வித்தியாசமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நம்ம பாஜகவினர். அதாவது வல்லாரை மாத்திரை, அந்த ஒன்றியத்திற்கு வல்லாரை மாத்திரை கொடுக்கும் ஒரு போராட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்றியத்தில் உள்ளவங்க அந்த மாத்திரையை வாங்கி கொள்ளும் காணொலியும் இதுல இருக்கு. கண்டிப்பா அதை பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. அதனால மத்திய அரசாங்கத்துல இருந்து என்ன நிதி வருது அப்படிங்கிறது இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். அவங்க மறக்காம தமிழக முதல்வருக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் நிர்வாகிகள் சார்பா வல்லாரை மாத்திரை கொடுக்கிற போராட்டத்தை இன்னும் இருக்கும். குறிப்பா இந்த 4 வருஷத்துல 38,000 கோடி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் மட்டும் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. அந்த 38,000 கோடியில தான் தலைவாசல் பிளாக்குக்கு ஆவரேஜா 25 இருந்து 27 கோடி இங்க இருக்கிற 35 பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு திட்டத்துல மட்டுமே 30 கோடி வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வசதியா மறந்துட்டு அரசு அதிகாரிகள் பேர் போடும்போது மட்டும் மத்திய அரசாங்கத்துடைய சிம்பலை மறந்துடுறாங்க. இனி அவங்க மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க நிர்வாகிகள் சார்பா வல்லாரை மாத்திரையை அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்து போராட்டத்தை முன்னெடுக்கும்.